துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த 2வது மாதத்தின் முதல் பந்தியிலே பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீர் கொண்டு வந்தீரே. அதற்காக உமக்கு நாங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஆவியானவரே, தொடக்கம் முதல் முடியும் வரையிலும் உம்முடைய கிருபை தயவு எங்களோடு கூட இருந்து வழிநடத்த போகிறமைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 3ஆம் அதிகாரம், Luke chapter 3 verse 21 to 22 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21, 22. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையிலே வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன். ஆமென். எல்லாம் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் வசந்த வாசிங்கம்மா. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்று இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று இதுதான் சப்ஜெக்ட். ஜெபம் பண்ணுகையிலே பரலோகம் திறந்தது. கைகளை தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். புரியுதா? நீ ஜெபம் பண்ணும் பொழுது பரலோகம் திறக்கப்படும். ஏன்னா பரலோகத்துல நமக்கு ஒத்தாசை வரும். ஆமென், அல்லேலூயா. இவெல்லாம் ஞானஸ்நானத்தை பத்தி பேசணும். இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் ஜெபம் பண்ணும் போது வானம் திறக்கப்பட்டது, பரலோகம் திறக்கப்பட்டது. நீ நாம ஜெபிக்கும் போது பரலோகம் திறக்கப்படுகிறது. காரணம், பரலோகத்தில் கர்த்தர் இருக்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. பாபு, come and sit here. பாபு, இங்க உட்கார், மூலையில உட்கார். வாங்க. ஆமென். அங்க உட்கார் பா. உட்கார். அங்க வந்து நீ என்ன ஒரு மூலையில உட்கார்ந்து நீ பசங்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஜெபம் பண்றார். ஆமென். ஜெபம் பண்ணும் போது பரலோகம் திறந்தது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையினால் நீ நாமம் ஜெபிக்கும் பொழுது பரலோகம் திறக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபம் எங்க போகுது? முதல்ல பரலோகத்துக்கு போகுது. ஏன்னா பரலோகத்துல தான் சிங்காசனத்தில் வலது பக்கத்துல கர்த்தராகிய தேவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஜெபம் பண்ணாரு, பரலோகம் திறக்கப்பட்டது. heaven is open. அப்ப நம்முடைய ஜெபம் ஜெபிக்கும் பொழுது முதல்ல பரலோக வாசல் திறக்கப்படும். திறந்தாதானே ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்குவாரு. வலது பக்கத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் வலது பக்கத்தில் இருக்கிற கர்த்தருடைய நம்முடைய சத்தம் கேட்கணும். வானம் திறக்கப்பட வேண்டும். ஆமென். ஏன்னா தமிழ்ல வானம், ஆங்கிலத்தில் ஹெவன் இருக்கும். ஆமென். பரலோகம், பரலோகம், பரலோகம். அப்ப நீ நாம ஜெபிக்கும் பொழுது பரலோக வாசல் திறக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வானம் திறக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். நம்ம இந்த வாழ்க்கையில இனி வர நாட்களில ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகம் எப்படி போய் கொண்டிருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எந்த சூழ்நிலை இருக்குது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமென். சொல்லுங்க, ஆமென். எப்படி போயிருக்குது உங்களுக்கு தெரியும். இந்த ஜெபம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வாழ முடியாது, கணவர் மனைவியா சமாதானமா இருக்க முடியாது.
ஏன்னா கடைசி நாட்களிலே வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் தகப்பனை கொலை செய்வார்கள், அன்பு தணிந்து போயிடும். என்ன அன்பு இருக்குதா? இப்போ சகோதர சகோதரி மத்தியில் என்ன அன்பு இருக்குதா? குடும்பத்தின் மத்தியில் அன்பு இருக்குதா? கொஞ்சம் பணம் ஜாஸ்தி ஆயிட்டு என்ன ஆயிடுறாங்க, ஒரே தட்டில் சாப்பிட்டு என்ன வராங்க, விரோதி மாதிரி பாக்குறாங்க. உலகம் மாறிட. ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போயிடும். கணவன் மனைவிக்கு இருக்கிற அன்பு தணிந்து போயிடும். பிள்ளைகள் மத்தியில அன்பு தணிந்து போயிடும். உற்றார் உறவினர் மத்தியில் அன்பு தணிந்து போகும். எப்போ அன்பு தணிந்து போகிறதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் என்பதை வேதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் ஜெபம் பண்ணாருங்க. அப்ப நீ நாம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் வாசலை திறப்பாரா, திறக்க மாட்டார்? அதான் தாவீது சொன்னா, சங்கீதம் புஸ்தகம் 101 சங்கீதம், ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம். 101 சங்கீதம் 1-8 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், நான் ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, வானம் திறக்கப்படும். சங்கீதம் 121 சங்கீதம் 1-8 உள்ள வசனங்களை வாசிக்கமா. சங்கீதம் 121 சங்கீதம் 1-8 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 121 1-8. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். அப்போ அவருடைய சீக்ரெட் தெரிஞ்சிச்சு தாவீதுக்கு. என் ஜெபம் எங்க போகுதுன்னா பரலோகத்துல போகுது. ஆனா நான் பரலோகத்தை நோக்கி தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாம் chapter 1:21 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? I lift up my eyes to the mountains, where does my help come from? அல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை வாசிங்க. செகண்ட் ஒன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. ஆங்கிலத்தில் வாசிங்க. My help comes from the Lord. My help comes from the Lord, the maker of heaven and heaven. போதும். என்ன சொல்லப்பட்டிருக்கிற? தாவீது என்னுடைய ஜெபம் கர்த்தர் கேட்கிறார். நான் ஜெபம் பண்ணும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதான் அவனுக்கு தெரியும். அதனால நான் என்ன சொல்றான், 121 சங்கீதம் 1-8 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இன்னைக்கு அவனை தேடாதான், இன்னைக்கு மனுஷனை தேடி இருக்கிறாங்க எல்லாரும். மனுஷன் ஏமாத்திடுவான். இதோ அதாயிடுச்சுதோ வந்து நினைப்பான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்றும் மாறாது. அந்த நேரத்தை நீ கர்த்தருடைய சமூகத்துல பரலோகத்தை நோக்கி கூப்பினா உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஜெபம் பண்ணும் போது பரலோகம் திறக்கப்பட்டது. இந்த சீக்ரெட் தாவீதுக்கு தெரிஞ்சது. ஆமென். உங்களுக்கு தெரிஞ்சா? ஆண்டவர் பாருங்க, தாவீது சொல்றான் பாருங்க, எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வந்ததுக்கு என்ன தெரியுமா? ஆடு மேய்த்திருந்த என்ன கர்த்தர் ராஜாவா மாத்தினார். என்ன தெரியுமா? நான் ஜெபம் பண்ணும்போது பரலோகம் திறக்குது. அந்த பரலோகத்திலிருந்து என் கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறான். ஆமென். நீ ஜெபிக்கணும், வீடு எல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவர் உயர்த்துவன் தெரியும், கீழே அடிக்கும் தெரியும். நினைச்சாத பணம் தான் உலகத்துல கடைசி வரையில நிற்கும் இல்ல. ஆண்டவர் சொல்ற உன்னை உயர்த்தவன் தெரியும், உன்னை கீழே தள்ளவும். நிறைய பேர் நினைச்சா உயர்ந்த உடனே ஓ இல்ல, அப்பெல்லாம் ஜெபிக்கவே மாட்டாங்க. பணம் வந்தா யாரும் ஜெபிப்பாங்களா? ஜெபிப்பாங்க. ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வருவாங்களா? பிள்ளைங்களாம் கோயிலுக்கு போகுமா? யாரும் போக மாட்டாங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணாரு, பரலோகம் திறக்கப்பட்டது, திறந்தது. இந்த சீக்ரெட்டை தாவீது அறிஞ்சிருந்தா நீயே நாம இன்னைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். ஆமென், அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது பரலோகம் என்ன ஆகுது? திறக்கப்படுகிறது. ஏன்னா எங்க இருக்கிறாரு தேவனு? பரலோகத்தில் இருக்கிறாரு. அல்லேலூயா. சங்கீதம் 14 சங்கீதத்துல தேவன் எங்கிருந்து நம்மளை பார்த்து இருக்கிறாரு. ஏன் நம்ம ஜெபம் பண்ணும் போது வானம் திறக்கப்படுகிறது. ஆமென்.
தாவீது சொல்றான், எனக்கு தெரியும் நான் ஜெபம் பண்ணா பரலோகம் திறக்கப்படும், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்குவாரு. ஆமென். அல்லேலூயா. நீ சீக்கிரம் அதே எழுதுறாம தாவீது ராஜா 14ஆம் அதிகாரம் 3வது 2வது வசனமா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தப்பா. கைகளை தட்டி உற்சாகமா 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 பரலோகத்திலிருந்து நம்மளை பார்த்துக்கிறாராம். என்னென்ன அட்டகாசம் பண்றேன், நீ எல்லாம் எப்படியெல்லாம் ஏமாத்துற அங்கிருந்து பாக்குறாராம். எல்லாம் அங்கிருந்து பாக்குறாராம், எல்லாம் அங்கிருந்து பாக்குறாராம். இனி என்னை ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஏற்றுக்கொள்ளாத போது இவன் வாழ்க்கை எப்படி இருக்கு, எல்லாம் அங்க எங்க பாத்துக்கிறாரு. அங்கதான் பாரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது கிறிஸ்தவனுக்கு, உலகத்துக்கு எல்லா ஜனங்களுக்கும். ஏன் வானம் திறக்கப்படுகிறது? ஏன் தாவீது சொன்னா 121ஆம் சங்கீதம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். காரணம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. கைகளை தட்டு தேவன கைகளை தட்டு. அங்கதான் நம்மளுக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். உன் கண்ணீர் அங்கதான் துடைப்பாரு, உன் துக்கங்கள் அங்கதான் மாற்றுவாரு, உன் பிரச்சனை அங்கதான் உனக்கு விடுதலை கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அங்கதான் உங்களுக்கு பதில. அங்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமென். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திடுவார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திடுவார். ஒரு நிமிஷம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணா போதும். மணிக்கணக்குல காலையில ஜெபம் பண்ணதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலையில ஜெபம் பண்ண யாரும் வந்துக்கிறாங்களா? அடிக்கடி சொல்றேன் நானும் அந்த சர்வீஸ் காலையில ஜெபத்தை வச்சேன்னா, I need first discipline in the church. சர்ச்சுக்கு யார் முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க தான் ஜெபம் பண்ணணும். காலையில் கோயிலுக்கு வராதவங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. இது என்ன நாள்? வரணுமா வரக்கூடாதா? நேரத்தோட வரணும் வரக்கூடாதா? அதுதான் கர்த்தர் எதிர்ப்பார். காலையில ஜெபத்தெல்லாம் கர்த்தர் எடுக்க மாட்டார். சபையில மனுபுத்திரர் பார்க்கிறார், பரலோகத்திலிருந்து உள்ள சீக்கிரம் வந்துச்சா மன்னிக்கணும், அடுத்த வாரம் உங்களுக்கு பந்தி இருக்காது. பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். எத்தனை மணிக்கு வரணும் சபைக்கு? எத்தனை மணிக்கு வரணும் சபை? யார் அவமானப்படுத்துறீங்க? யார் 9 யார் அவமானப்படுத்துறீங்க? கர்த்தர். என் கர்த்தருக்கு உணர்த்தினா தேவன் வந்து இங்க இருக்கும் போது நீங்க பின்னாடி ரொம்ப லேட்டா வந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு இடத்துல ஏதோ கவர்மெண்ட்ல வாரம் உங்களுக்கு ஃப்ரீயா ரேஷன் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஓடி 8 மணிக்கு ஓப்பன் எத்தனை போய் தங்குவீங்க? அதோட மேன்மையானதை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நீ இதை பெற்றுக்கொண்டு மறித்து போக மாட்டாங்க கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்றென்றைக்கும் பிழைப்பான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப எப்படி வரணும்? நீ சபைக்கு எப்படி வரணும்? பயபக்தி பயபக்தி விட்டுடு. நேரத்தோட தேவனுடைய சமூகத்துல காத்து இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஒரு நாளைக்கு தான் உனக்கு சாப்பாடு, ஆனா இது நித்திய ஜீவன் உனக்கு சாப்பாடு. எனக்கு கர்த்தர் உனக்கு நான் அடுத்த வாரம் நான் கொடுக்க மாட்டேன். ரேஷனுக்கு மாத்திரம் காலைல ஓடுறீங்க, அதுக்கு மாத்திரம் ஓடுறீங்களே. தேவடைய அப்ப தேவடைய சரீரம் நாங்க கேட்டோம், சபையில விசுவாசி கேட்டோம், அண்ட் பஸ்டர் எங்களுக்கு வாரம் கொடுங்க, நான் கொடுக்க தொடங்கணும். ஆனா அதை பெற்றுக்கொள்ள நேரத்தோட சபைக்குள்ள வரீங்களா? இன்னைக்கு ரேஷன் கொடுக்க நம்ம சாப்பிடுறோம். ஆமென். அப்புறம் போயிடும். ஆனா இது என்றென்றைக்கும் பிழைப்பாம் பிழைப்பாம் பிழைப்பாம். எனக்காக தேவனுடைய ரத்தம் இந்த சரீரம் இருக்கிறது. ஆமென். அதை பெற்றுக்கொள்ள நீ நாம் எப்போ வரணும்? ஆயத்தமா வரணும். நான் நிறைய முறை சொல்லி இருக்கேன் பாருங்க. தயவு செய்து இந்த சனிக்கிழமை நைட்ல போன் பண்றது, டிவி பாக்குறது எல்லாம் விட்டுடுங்க. நீ எவ்வளவு டிவி பாக்குற, எவ்வளவு பேசுறியோ உன் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். இன்னைக்கு நான் ஆயத்தமாகணும். நாளை காலையில நான் சபைக்கு போறோம். என்ன வார்த்தை கர்த்தர் கொடுக்க போகிறாரோ? பரிசுத்த ஓய்வு நாட்கள் மனுஷனுக்காக உண்டாக்கப்படவில்லை, தேவனுக்காக உண்டாக்கப்பட்டது. தயவு செய்து ஆபீஸ் மாத்திரம் எத்தனை மணிக்கு போறீங்க? ஆமென். மாத்திக்குங்க, எல்லாம் மாத்திக்குங்க. அப்பதான் உங்களுக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? பரலோகத்திலிருந்து வரும். ஏன்னா அருமையா சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 121 சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன்.
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 7வது வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். கைகளை தட்டி தேவன் மகிமைப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த 7வது வசனத்தை வாசிங்க, என்ன சொல்றது? கர்த்தர் உன்னை, எங்க நீ பரலோகத்தை நோக்கி நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா. நீ தேவனை பாருங்க, அவர் ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்பட்டது. நீ நாம ஜெபம் பண்ணும் போது முதல் என்ன திறக்கப்படுகிறது? வானம், பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா பரலோகம் திறக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆமென், சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இனி பரலோகத்தை தான் நீங்க பார்க்கணும், பூமியே பார்த்து நிற்காதீங்க, மனுஷனே பார்த்து நிற்காதீங்க. நாங்க அடிபட்டு போயிட்டோம், மனுஷனை பார்த்து பார்த்து தான் நீங்க அடிபட்டு போயிட்டோம். அன்னைக்கே நான் ராஜனை தேவனை தேடி இருந்தேன், இன்னைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார் இல்லையா? ஆமா. ஆனா இந்த தேடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாரும் பாவிகளை போயிடக்கூடாது, யாரும் கெட்டு போயிடக்கூடாது. ஆமென், சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உங்களுடைய ஜெபம் பரலோகத்திற்கு போகிறது. அவர் என்ன சொல்றாரு? 7வது வசனம், பகலிலும் வெயிலிலும் இரவிலும் நிலா வாக்கிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணோம், பரலோகத்துல தான் நம்மளுக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும். பர்வதத்துக்கு நேரா என் கண்களை உயர்த்துவே. அல்லேலூயா. சங்கீதம் 123 சங்கீதம் 1-2 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். எங்க இருக்கிறாரா ஆண்டவர்? எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். ஆண்டவர் ஜெபம் பண்ணார், வானம் திறக்கப்பட்டது. ஆமென், வானம் திறக்கப்பட்டது. அந்த சீக்கிரத்தை தாவீது அறிஞ்சிருந்தான். ஆமென். அவன் ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானமும் பூமியும் படைத்திருந்த ஒத்தாசை எனக்கு வரும் என்று அவன் ஜெபிச்சான். கர்த்தர் ராஜாவா மாத்தினார். அல்லேலூயா, சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? 23வது வசனத்துல 123:1 வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்முடையத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருப்பது போல, வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கமாய் இருப்பது போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் என் கண்கள் அவரையே நோக்கமாயிருக்கும். கையை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். எங்களுக்கு இரக்கம் கிடைக்கிற வரைக்கும், எங்களுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும், எங்களை வேலிருந்து நீக்கிற வரைக்கும், ஆமென், போராட்டத்திலிருந்து நீக்கிற வரைக்கும், ஆமென், வேதனையிலிருந்து நீக்கிற வரைக்கும், அவமானத்திலிருந்து கொண்டு வர வரைக்கும் நான் கர்த்தரையே நோக்கி கொண்டு வருவேன். ஆமென், அல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய், பரலோகத்துக்கு நேராய் என் கண்களை நான் உயர்த்துவேன். வானத்தையும் பூமியை உண்டாக்குறதிலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும், எல்லாம் வரும். நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன திறக்கப்படுகிறது? பரலோகம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க நம்ம ஜெபிக்கிறோம், இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். மத்திய 26ஆம் அதிகாரம் 36-39 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபிச்சார்.
பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் ஜெபிச்சார். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 39 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஒரு நிமிஷம். அப்பொழுது இயேசு அவர்களோடு சீஷர்களோடு இருந்தபோது, அப்போது இயேசு அவர்களோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறமாய் போய் முகக்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீக்க கூடுமானால் நீக்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம். நான் வாசித்து அப்படியே நான் சொல்றேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36வது வசனம் வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew chapter 26 verse 37. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் எங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவு நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கங்கள் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த ஜெபத்துல ஜெபிக்கணும், பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆமென். ஒத்தாசை பரலோகத்திலிருந்து கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென். தாவீது சொன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதுல எனக்கு ஒத்தாசை வரும், ஆசீர்வாதம் வரும், எல்லா தேவைகளும் வரும் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. புரியுதா? எதுக்கோ ஆயிரக்கணக்கில் வார்த்தைகளை ஒரு நாளைக்கு பேசுறீங்க. அல்லேலூயா சொல்றதுக்கு ஆமென் சொல்றதுக்கு வாயில வரவே மாட்டேங்குது. நீ போய் உட்கார்ந்த உடனே 1 ஹவருக்குள்ள 25 போனு, 1 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் பேசுறீங்க. ஆனா ஆண்டவர் சமயத்துல வந்து அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ, நன்றி ஆண்டவர் யாருன்னு சொல்ல வருதா? வாய் வரல. நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஜெபிக்கும் பொழுது பரலோகம் திறக்கப்படும். ஆமென். ஆனா அந்த ஜெபம் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நம்ம ஜெபிக்கலாம், நிறைய ஜெபிக்கலாம், ஆண்டவரே இதெல்லாம் ஜெபிக்கலாம், ஆனா உம்முடைய சித்தம் என்ன? தேவனை ஜெபிக்கிறாரு இங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என் ஜெபத்திற்கு பதில் தாரும். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஆண்டவர் ஏன் இதெல்லாம் நமக்கு சொல்றாருன்னா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்னா மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். ஆண்டவர் பாவம் பண்ணாரா? அப்ப அவரே ஞானஸ்தானம் எடுக்கணும். நீ என் நாமம் எடுக்கிறதுக்கு தான், நீ என் நாமம் எடுக்கிறதுக்கு தான் அதை டீச் பண்ணாரு ஆண்டவர் இல்லையா? இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நமக்கு கத்து கொடுக்குறாரு, நீ ஜெபம் பண்ணும் போது பரலோகம் திறக்கப்படுகிறது. ஓகே, ஒத்தாசை அனுப்புறாரு கர்த்தர். ஆமென். ஆனா நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா உம் சித்தத்தின்படி. என்ன சொல்றாங்க? ஆகிலும் என் சித்தம் அல்ல, என்னுடைய ஜெபத்திற்கு நான் கேட்கிற மாதிரி அல்ல, நான் என் ஜெபத்தை உன்னுடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். ஆனா உம் சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு எல்லா காரியத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு நீ செய்வீராக, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய சித்தத்தின்படி என் கண்ணீரை துடைப்பீராக, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக, தடைகளை உடைப்பீராக, அவர்கிட்ட வெளியே கொண்டு வருவீராக. ஆமென். என்னுடைய சித்தம் அல்ல, ஆண்டவர் பாடுகள் இருக்கிறாரு. ஏன்னா அந்த கெத்செமனே தோட்டத்துல நம்மளுக்கு எல்லாம் அடிச்சாதான் ரத்தம் வரும். ஆமென். நம்மளுக்கு எல்லாம் அடிச்சாதான். ஆனா அவரு ஜெபம் பண்ணும்போது ரத்தம் வந்துச்சு, உடம்பெல்லாம் தலையில எல்லாம் அப்படியே ரத்தம். அப்ப எவ்வளவு பேர் பாடுகள் இருந்து இருப்பார். ஆண்டவரே இதனால ஏற்றுக்கொள்ள
கொள்ள முடியல ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கூட நான் கேட்கல. ஆண்டவரே இது என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நமக்கு பல விதமான போராட்ட பிரச்சனை வரலாம். ஆண்டவரே அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஆண்டவரே இது என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை செய்யும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 41வது வசனம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. சோதனை வரும், பல விதமான சோதனை. யார் கொடுக்கிறது? பலவானவன். ஆமென். நீங்க ஜெபத்தை விட்டீங்கன்னா உள்ள வந்துருவான். நீங்க ஜெபத்தை விட்டுட்டீங்கன்னா உள்ள வந்துடுவான். இதான் 41வது வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி அப்படின்னு அர்த்தம். சோதனைக்கு உட்படாதபடி இருந்தா என்ன அர்த்தம்? சோதனை விழுந்து விடாதபடி, போராட்டத்தில் விழுந்து விடாதபடி. அதுக்காக எப்படின்னா நம்ம ஜெபத்திலே இருக்கணும். அப்ப நம்ம வீடு ஒரு சமாதானமா வீடா இருக்கணும்னா ஜெபம் அந்த வீட்டுல. நம்ம வீட்டுல ஒரு போராட்டம் வரக்கூடாதுன்னா அந்த வீடு எப்படி இருக்கணும்? ஆமா, ஜெபம் இருக்கணும். ஒரு வீட்டுல நம்ம தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம வீட்டுல என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். ஜெபம் இருக்கணும். ஜெபம் இருக்கணும். ஜெபம் இருக்கணும். ஜெபம் இருக்கணும். எனக்கு ஆண்டவர் சொல்றார் பாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்போது ஜெபத்திலே இருங்க. எப்போ சத்ருவானவன் உள்ளே நுழைவான் என்று யாருக்கும் தெரியாது. எப்போ சத்ருவானவன் உள்ளே நுழைந்து குடும்பத்தை உடைப்பான் என்று யாருக்கும் தெரியாது. எப்பொழுது சத்ரு உள்ள வந்து உலகத்தை கெடுப்பான் என்று யாருக்கு தெரியாது. குடும்பத்தை கெடுப்பான் என்று யாருக்கு தெரியாது. பிள்ளைகளை கெடுப்பான் என்று யாருக்கு தெரியாது. அதனால எப்பொழுதும் என்ன எப்படி இருக்கணுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணி தான் பாருங்க. வீட்டுல எங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் வீட்டிலேயே தீர்த்துருவார். ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன எப்படி சொன்னோம்? உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி என் ஜெபத்திற்கு பதில் கொடு ஆண்டவரே. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இந்த சீக்ரெட் தாவீது தெரிஞ்சுக்கணும். ஒத்தாசை ஒரு பர்வதத்துக்கு நேரம் 123 வாசிக்கும் பொழுது ஒரு எஜமான், ஒரு வேலைக்காரன் தன் எஜமான் கையை நோக்குவது போல. புரியுதா? ஒரு வேலைக்காரி தன் எஜமாட்டின் கையை நோக்குவது போல இரக்கம் கிடைக்கிற வரையிலும், ஆசீர்வாதம் கிடைக்கிற வரையிலும், சமாதானம் கிடைக்கிற வரையிலும், போராட்டத்தில் விடுதலை கிடைக்கிற வரையிலும் என் கண்கள் அவரையே நோக்கமாயிருக்கும். ஆமென் அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்க்கை நடத்தி ஆவியில் அனலா கேளுங்க. வார்த்தைகளை மாத்த எந்த சிந்தனை எங்க வைக்காதீங்க. தாவீது நடந்த வாழ்க்கையில் உங்க வாழ்க்கை நடக்கணுமா நடக்கூடாதா? அப்ப ஆமென் சொன்னமா சொல்லக்கூடாது. அவர் நான் தான் கத்தினுக்கிறேனே. தாவீது ஜெபம் பண்ணா என்ன சொன்னார்? ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு வேலைக்காரன் தன் எஜமான் கையை நோக்கி பார்ப்பது போல. 6 நாள் வேலை செய்யறான். 6ஆம் நாள் சாயந்தரம் கூலிக்காரன் என்ன ஓனர் காசு கொடுப்பாரா கேட்கறானா கேட்க மாட்டானா? நிக்கிறானா? சனிக்கிழமை சாயந்தரம் நிக்கிறானா? அவன் மாத சம்பளக்காரன் 1ஆம் தேதி வந்தானா நிக்கிறானா? காசுக்காக நிக்கிறானா? வேலைக்காரன் தன் எஜமான் கையை நோக்குவது போல, வேலைக்காரி தன் எஜமாட்டின் கையை நோக்குவது போல, தேவனிடத்தில் இரக்கம் கிடைக்கிற வரையிலும், தயவு கிடைக்கிற வரையிலும், சமாதானம் கிடைக்கிற வரையிலும், சந்தோஷம் கிடைக்கிற வரையிலும், ஆமென், போராட்டத்தில் விடுதலை கிடைக்கிற வரையிலும் என் கண்கள் அவரையே நோக்கமாயிருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுல் இப்படி எழுதுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். வாசிங்க. பிலிப்பியன் சாப்டர் 4 verse 6 and 7 தமிழ். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்ப சொல்றாரு இல்லையா, நீ ஜெபம் பண்ணும்போது
வானம் திறக்கப்படுகிறது. என்ன திறக்கப்படுகிறதா? பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பரலோகம் தான் கர்த்தர் மனுபுத்திரனை பூமியில நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இப்ப அங்க இருக்கிற கர்த்தர் பரலோகத்துல உட்கார்ந்து இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு. ஏன் வீட்டுல போராட்டம் வருது? ஜெபம் இல்ல. ஏன் பிள்ளைகள் மத்தியில போராட்டம்? ஜெபம் இல்ல. நாட்டுக்குள்ள கோயில் போயிட்டு வந்துட்டா மாத்திரம் ஆண்டவர் உங்களை உயர்த்திடுவாரா? உங்களை ஆசீர்வதிடுவாரா? வீட்டுல ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளை எதிர்காலங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொல்றாரு கர்த்தர். இரண்டாவது, சோதனைக்கு உட்படாதபடி. உன் வீட்டுல எந்த போராட்டம் வந்துடக்கூடாது, அதுக்காக விழித்திருந்து ஜெபிங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் நல்லாதான் இருப்பாங்க, திடீர்னு ஒண்ணு வந்துடும் வீட்டுக்குள்ள. ஆமென். பாத்துக்கிறீங்கல்ல? பாத்துக்கிறீங்கல்ல? எல்லாம் சந்தோஷமா எல்லாம் அப்படி இருப்பாங்க. முடியும் போது ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிருவான், முடிஞ்சிச்சு கதை. அதனால விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு நேரமும். இல்லையா? யாரை வஞ்சிக்கிறானோ என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் பிசாசானவன். எப்ப உள்ள அங்கதான் இங்க கூட இருக்கிறான், எங்க இருக்கிறான்? இங்க கூட இருக்கிறான். ஏன்னா ஆண்டவர் ஆலயத்தில் அநேக பிசாசுகளை விரட்டினார். யாரு? ஆண்டவர். அப்ப ஆலயத்துல அசுத்தாவி இருந்தது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எங்கேயும் வந்து உட்காந்து இருப்பான், இங்க கூட வந்து உட்காந்து இருப்பான். முதல்ல என்னதான் அவன் திட்டின்னு இருப்பான். யார? என்னதான் எக்கச்சக்கமா திட்டின்னு இருப்பான். வேதத்துல பாக்குறோம், பிசாசானவன் விசுவாசிகள் வாசற்படியில இருக்குமா? எங்க இருக்குமா? ஆனா ஊழியக்காரன் வீட்டு நடுவுல இருக்குமா? என் குடும்ப சன்றில இருக்குமா? அல்லேலூயா. அவர் நசுக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை பிரீச் பண்ண கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா சிலுவையில கர்த்தர் தலையை நசுக்கினார். ஆமென். அப்ப நீ என்ன நசுக்கணும்? நசுக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னவோ முயற்சி பண்றான், என்னவோ கொடுத்தான், சிக்கன் குனியா கொடுத்தான், டெங்கு கொடுத்தான், ஹார்ட் அட்டாக் கொடுத்தான், ஸ்டண்ட் போட வச்சான். இவன் கூட பேசிருக்கிறானே. டேய், நீ சுவாசத்துக்கு சொந்தக்காரன் இல்ல, உயிருக்கு சொந்தக்காரர் யாரு? அவர் தான். நீ என்ன உயிரை எடுக்க முடியாது. ஏன்னா இந்த சுவாசத்தை கொடுத்தவர் அவர் கர்த்தர், இந்த சுவாசத்தை எடுக்கிறவர் கர்த்தர். யோபுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டம் வந்தது, கர்த்தரை அனுமதிச்சார். அவனை கர்த்தரை போய என் புள்ளைய உன் கையில கொடுத்துற, நீ எதனா பண்ணிக்கோ, ஆனா உயிர் எடுக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. அது என் கையில இருக்குதுப்பா. அதனால நான் அடிக்கடி நம்ம சபை விசுவாசி சொல்லுவேன், என் குடும்பத்தில் எல்லாரும் சொல்லுவேன், எந்த போராட்டத்திலும் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஆமென். எந்த நேரத்தில் பலத்தை விழுதாதீங்க. ஆமென். என் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு நேரிடாது, உன் வாதை கூடாரத்தை அணுகாது. ஆமென். நம்மளுக்கெல்லாம் ஆண்டவர் எத்தனை ஆயுசு நாட்கள் வச்சிருக்கிறாரோ, ஆமென், அதை கூட்டி கொடுக்க கர்த்தர் காத்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஜெபத்துல கேக்குறீங்க ஆண்டவர் கிட்ட. நீங்க முட்டி போட்டீங்கன்னு வச்சுக்கோமா, நீ முட்டி போட்டுன்னு வச்சுக்க, வீட்டுல வானம் திறந்துச்சு, என்ன சொல்ல போறாங்க அம்மா கேட்க போறாரு. அது அதோடைய சித்தம் கேட்குதா, நம்முடைய சித்தத்தைப்படி கேட்குதா ஆண்டவர் கேட்கிறார். எப்போ நீங்க முட்டி போட்டீங்களா என்ன திறந்துச்சு? எப்போ ஜெபம் பண்ண தொடங்க, எப்போ என்ன தொடங்கியது, என்ன ஓபன் ஆச்சு? பரலோகம் ஓபன் ஆயிடுச்சு. ஏன்னா பரலோகத்துல சிங்காசனத்துல கர்த்தராகிய தேவன் உட்கார்ந்தமை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆக நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும்
கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரிய நீங்க ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்க ஜெபத்தை தேவனுக்கு தெரிவிக்கப்படும் போது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இதனப்பா முக்கியம் நம்மளுக்கு. உங்கள் இருதயங்களிலும் என்னதான் ஆஸ்தி அந்தஸ்து பணம் பொருள் இருந்தாலும் கூட ஒரு வீட்டுல ஒரு புள்ள தடுத்தலா போயிட்டா அந்த குடும்பம் வாழும், அந்த தாய் நல்லா வாழ்வாளா? அதனால ஆண்டவர் சொன்ன அந்த உலகத்துல என்னுடைய சமாதானத்தை விட்டு போகிறேன். சமாதானம் தான் ரொம்ப முக்கியம். தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்க வந்தாங்கதான் இங்க சமாதானம் வந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? இங்கதானே இல்லையா? திடீர்னு நானும் எங்க கை வைக்கிறோம்? அங்கதான் வைக்கிறோம் இல்லையா? சமாதானம் முதல்ல எங்க வரணும்? இதயத்துல வரணும். அப்பதான் நீ சமாதானமா இருப்ப. என்ன சொல்றாரு அடுத்தது? நீ ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளிலும் காத்துக்கொள்ளும். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகுது? பரலோகம் திறக்கப்படுகிறது. அப்போ பரலோகத்திலிருந்து நமக்கு ஜெபத்தை கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஒத்தாசை வரும் பர்வதத்தின் நேராக என் கண்களை உயர்த்துவேன், வானத்தையும் பூமி உண்டானதுல எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபிச்சார். கெத்செமனே தோட்டத்துல ஜெபிச்சார், பாடுகள் மத்தியில ஜெபிச்சார், கண்ணீரோடு ஜெபிச்சார், வேதனையோடு ஜெபிச்சார். ஏன்னா இரவெல்லாம் அடிச்சாங்க. இயேசு அடிச்சாங்களா? இல்லையா? ஆமென். அடிக்க போறாங்க. ரத்த வேர்வை சிந்தி அவர் ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்க. எப்படின்னா சோதனைக்கு உட்படாதபடி நாம் என்ன பண்ணுமா? வீட்டுல ஜெபம் பண்ணே இருக்கணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணே இருக்கணும். ஆண்டவர் எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்காக கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளிலும் உங்கள் முதல்ல என்ன சொல்றாரு? தேவ சமாதானம் ஒண்ணு எங்க இருக்கணுமா? இருதயங்களில, உங்க சிந்தனைகளில். அதனால தான் நம்ம பேர் எழுந்துறோம். நிறைய பேர் நம்ம சமாதானத்தை நம்ம தலையில ஓடுற காரியங்களை நினைச்சு நம்ம சமாதானத்தை எழுந்துறோம். ஆமென். அல்லேலூயா. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளிலும் காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஏசாயா 38ஆம் அதிகாரத்துல 3 வசனங்களை வாசித்து விட்டு நான் ஜெபிக்க போகிறேன். எசேக்கியா ராஜா மரண வேதனையில் இருக்கிறான். அவன் என்ன வேதனையில் இருக்கிறான்? எப்ப செத்து போவான்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில் இருக்கிறான் ஒரு ராஜா. இது இந்த 3 அதிகாரத்துல அடங்கியிருந்தது. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1, 2, 3 உள்ள வசனங்களை 5 மட்டும் இருக்குது. 1 ஏசாயா வாசிங்க. ஏசாயா 38ஆம் அதிகாரம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் இருந்தான். வியாதிப்பட்டு இப்போ எப்ப போவாருன்னு தெரியாது இருந்தார். யாரு? ஒரு ராஜா, எசேக்கியா ராஜா.
இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலியமா கர்த்தர் அனுப்புறாரு. அதெல்லாம் இன்னொரு அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது 38ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5 முடிக்கிற வாசித்து. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது அமோதேசேயன் குமாரனாகி ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கப்பா, ஆண்டவரே சொல்லிட்டார் செத்து போயிடுவேன். ஆண்டவர் தான் சொன்னாரு, எசேக்கியா ராஜாவே இன்னும் கொஞ்ச நாள் நீ சாவ போற, வியாதியா இருக்கிற, இன்னும் கொஞ்ச நாள் நீ சாவ போற. யார் சொன்னது? யார் மூலியமா அந்த வார்த்தை வந்தது? கர்த்தர் மூலியமா. ஆமென். அப்ப என்ன, எப்ப தேவன் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னார்னா அப்ப மரணம் வரணும் தானே, வரக்கூடாது. இயேசு வார்த்தை மாறாது இல்லையா? நம்ம சொல்லலாம், நீ செத்து போயிடுவாடா அப்படின்னா, திரும்ப உயிராயிடுவாடான்னு கூட சொல்லலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு மாறாதவர். சொன்னதா நேற்றும் என்றும் மாறாதவர், வார்த்தையிலே மாறாதவர். ஆனா ஆண்டவர் அனுப்புறாரு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலியமா, எசேக்கியாவுக்கு போய் சொல்லு, அவன் செத்து போயிடுவான். அது யாருடைய வார்த்தை? இது யாருடைய வாக்கு தத்துவம்? இது அப்ப அவன் என்ன இருக்கணும்? செத்து. ஆனா ஜெபம் பண்ண. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆம் கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமனாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். மரணம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார்னா முடிஞ்சிச்சு. அவர் தான் சுவாசத்தை கொடுத்தவர் இல்லையா? இப்ப அவர் சுவாசத்தை எடுக்க தாழ்ந்தாம்பா எசேக்கியா கதை முடிஞ்சிச்சு. இவனாலாம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இனி நீ பிழைக்க மாட்டேன், நீ மரண போராட்டத்தில் இருக்கிற. இப்ப உனக்கு எல்லாம் ரெடி பண்ணணும், எல்லாம் ரெடி பண்ணணும். எப்ப போவான்னு தெரியாது. இதை சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி போயிட்டான். ஆமென். அல்லேலூயா. இப்போ அவன் அழுகுறான், எசேக்கியா ராஜா அழுகுறான். ஆண்டவரே, நான் கூட நல்லவனா இருந்தேன் ஆண்டவரே, உத்தமனா இருந்தான் ஆண்டவர், அது இருந்தான் ஆண்டவரே, இது ஆண்டவரே, நீ சொல்லிட்டே ஆண்டவரே, அவனை கண்டிப்பா செத்து போவான் ஆண்டவரே. அவன் அழுதான், புலம்பினான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 3வது வசனம். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது எசேக்கியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையானது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சொல்லிட்டார். அவன் போய் சொல்லிடு. வார்த்தை தேவன் வார்த்தை உள்ளவர், வார்த்தை மாறாதவர். அல்லேலூயா. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. இப்ப பொய் சொல்ற மாதிரி தான் ஆயிடுது. ஏன்னா அவர் சொன்னாரு நீ செத்து போவன்னு சொன்னாரு. இப்ப உயிராயிடுச்சு, உயிரை பண்ண போறாரு. அப்ப வார்த்தையில அவர் ஸ்லிப் ஆகிறாரு. யாரும் கண்டிப்பா நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க, நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு எசேக்கியாவை நீ செத்து, எசேக்கியாவை நீ செத்துருவ. ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா அனுப்புறாரு கர்த்தர். அப்ப ஒரு வார்த்தை உண்மையா உள்ள வார்த்தைய, அந்த வார்த்தை என்ன சொல்லுச்சு? எசேக்கியா நீ செத்துடுவ. ஆனா அவன் அழுதான். யாரு? அழுதான், புலம்பினான். தேவனுடைய சமூகத்துல உழுதான், எழுதான், பிறந்தான். அவன் ஜெபம் எங்க போச்சு? பரலோகத்துக்கு போச்சு. கையில தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்துவனே. எந்த போராட்டத்திலும், மரண போராட்டத்திலும் யார் கைவிட்டு இருந்தாலும் சரி, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அவன் வாழ்க்கை சொன்னாலும் சரி, நீ தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது பரலோகத்துல அந்த வார்த்தைகளை கர்த்தர் மாற்றிடுவார். அப்பொழுது ஏசாயா உண்டான கர்த்தருடைய வார்த்தை ஆவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீது தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான்
நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்கிறாரு, உன் ஆயுசு நாட்கள் பெருகபடி கர்த்தர் செய்யறார். 2 காரியம் செய்யறார் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 காரியங்களை கர்த்தர் செய்யறார் பரலோகத்துல. சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீது தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தாவீதின் தேவன் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஜெபத்தை கேட்டையா, கண்ணீரை கண்டேன், நீ அழுது புலம்புவதை நான் பார்த்தையா, இதோ உன் நாட்கள் கூட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்தை அதில் 5வது வருஷம் நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்வது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நாட்கள் 15 வருஷம் கூட்டி கொடுத்தேன். சுகத்தை கர்த்தர் கொடுத்தார், மரணத்தை கர்த்தர் மீட்டெடுத்தார். 2வது செய்த காரியம், ஆயுசு வருஷங்களை கர்த்தர் அதிகமாய் கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சுகப்படுத்துகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஆயுசு நாட்டில் பெருகும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபிச்சார், பரலோகம் திறக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. பரலோக வாசல் திறக்கப்பட்டது. நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன வாசல் திறக்கப்படும்? பரலோக வாசல் திறக்கப்படும். ஆமென். ஏன்னா தாவீது சொல்றான், வானத்தையும் பூமியை உண்டாக்கினதுல எனக்கு ஒத்தாசை வரும். அதனாலதான் ஜெபம் பண்ணும்போது கைகளை மேல உயர்த்தி ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. ஏன்னா அப்படி நம்ம பெற்றுக்கணும், பரலோகத்துல தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். 121 சங்கீதம் 1-8 பாத்தீங்கன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 121 சங்கீதம், Psalm 121 1-8 உள்ள வசனங்களை வாசித்து விட்டு நான் முடிக்கிறேன். கர்த்தர் ஒத்தாசை வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விடா. பாருங்க, ஒத்தாசை எப்படி வருது பாருங்க. பரலோகத்துல இருந்து எப்படி வருது ஆசீர்வாதம்? வாசிங்க. 3வது வாசிங்க. உன் காலை தள்ளாட விட மாட்டார், உன்னை காக்கிற உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 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 யாக்கோப் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாக்கோப் 5ஆம் அதிகாரம், James chapter 5 verse 15. யாக்கோப் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். யாக்கோப் எப்படியெல்லாம் ஆண்டவர் பார் ஜெபத்தின் மூலியமா பரலோகத்திலிருந்து கர்த்தர் எப்படி ஒத்தாசை, எப்படி ஆசீர்வாதத்தை, எப்படி ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்பதை குறித்து ஆண்டவர் பேசுறார். யாக்கோப் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எழுப்புவார். அவன் பாவம் செய்திருந்தால் கர்த்தர் எழுப்புவார். கர்த்தர் எழுப்புவார். நீங்கள் சொஸ்தமையும் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒவ்வொரு ஜெபம் பண்ணுங்க.
நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. நீதிமான்கள் ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கும். ஆமென். பலத்தை கொடுக்கிற கர்த்தர், பலவீனங்களை எடுக்கிற கர்த்தர், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர், கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், எல்லா விதத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற கர்த்தர். உங்களுடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி கொண்டு இருக்க வேண்டும் என்று வேதத்தின் மூலியமாய் கர்த்தர் இந்த வேளையில நமக்கு செய்தி கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிங்க. நீங்கள் சோதனைக்கு போகாதபடி விழித்திருந்து ஜெபிங்க. அவருடைய சித்தத்திற்காக ஜெபிங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எசேக்கியா மரிச்சு போவான்னு சொன்னார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அந்த மரணத்திலிருந்து கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, 15 வருஷம் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல. நீ ஜெபிக்கும் பொழுது ஆமென், உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுவரை நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆமென். அந்த விடுதலை நம்ம பார்த்திருக்கிறோமா இல்லையா? பார்த்துக்கிறோமா இல்லையா? அந்த ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்திருக்கிறோமா இல்லையா? அந்த சூழ்நிலையில யார் கைவிட்டாலும் அவர் விடுவதில்லை. லாசர் செத்து போயிட்டான். 2 பேரும் ஆண்டவர் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே நீ இருந்திருந்தா என் சகோதரன் செத்து இருக்க மாட்டான். அழுறாங்க. அந்த 2 சகோதரிகளும் அத்தை பார்த்து ஊரே பெத்தனியாவே அழுது. ஆண்டவர் 2 இடத்துல சொல்றார், ஒன்னு ஆவியிலே கலங்கினார், ஒன்று கண்ணீர் வடித்தார் என்று வேதம் சொல்லப்பட்டது. நீ அழும்போது கர்த்தர் அழுவார், நீ சிரிக்கும் போது கர்த்தர் சிரிப்பார். ஏன் அழுறாருன்னா என் பிள்ளை ஆயிட்டானே, அவரும் அழுவார். நீ சந்தோஷமா இருந்தா ஒரு சந்தோஷமா இருப்பா, நீ அழுதா அதற்கேற்ற பதிலை கர்த்தர் கொடுப்பார். நம்மளுடைய கையெல்லாம் எங்க இருக்கு இனியெல்லாம்? ஆமா, அதுக்கப்புறம் தான் ஆட்கள் அனுப்புவார், உதவி செய்ய அனுப்புவார், பல தேவைகளை சந்திக்க ஆண்டவர் அனுப்புவார். நம்ம அவரை தேர்ந்தெடுச்சுக்கோ, அதற்கான ஆட்களை கர்த்தர் அனுப்புவார். நம்ம செவிக்கள் வச்சுக்கணும். ஒரு காலம் நம்ம பாடுகள் இருந்தாலும் கூட, விடுவிக்காம நிலைமையில் நம்ம இருந்தாலும் கூட, விடுவிக்கிற அளவுக்கு கர்த்தர் அதிகாரியின் மத்தியில கர்த்தர் தயவு காட்டுவார். ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தா. அப்பா, இந்த வேளையிலே இப்படி சமூகத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தா. ஆண்டவரே, நீ ஜெபிச்சீர் கர்த்தாவே, வானம் திறக்கப்பட்டது, பரலோகம் திறக்கப்பட்டது. இதை தாவீது அறிந்திருந்தான் கர்த்தா. ஆகவே ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு மேலா என் கண்களை உயர்த்துவேன். வானத்திய பூமி உண்டாற்றியது எனக்கு ஒத்தாசை வரும் என்று அவன் ஜெபித்தான். கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். எல்லா சூழல் பாடுதல் மத்தியிலும் கர்த்தர் அவனை விடுவித்தார். அவன் எப்பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான், அவனுடைய வாழ்க்கையில அவன் மாமனார் மூலியமாகவே பல விதமான போராட்டத்தில் அவன் இருந்தான். ஆனால் ஒவ்வொருவரையும் அவன் ஜெபத்தின் மூலியமாய் கர்த்தர் அவனை தப்பிவித்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆவியானவரே, அப்பா, எங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இனி நாங்கள் உண்மையை நோக்கி நாங்கள் பார்ப்போம் கர்த்தாவே. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் பரலோகத்தையே நோக்கி பார்ப்போம். காரணம், ஒத்தாசை எங்களுக்கு அங்கிருந்தான் வருகிறது என்பதை வேதத்தின் மூலியமா நீங்க இன்னைக்கு தெளிவாய் எங்கள் மத்தியிலே நீர் பேசினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் விழித்திருந்து ஜெபிப்போம் கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்காம போன சோதனைகள் வீட்டுக்குள்ள வந்துடும் ஆண்டவரே. ஆகவே சோதனைக்கு உட்படாதபடி, சோதனைகள் வராதபடி, போராட்டங்கள் வராதபடி, நிந்தைகள் வராதபடி, வேதனைகள் வராதபடி, கண்ணீர் வராதபடி ஆண்டவரே ஆவியான ஒவ்வொரு நாளும் நாங்கள் உடைய சமூகத்துல விழித்திருந்து நாங்கள் ஜெபிப்போம் என்ற அந்த வைராக்கியத்தை வேதத்தின் மூலியமா எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவர், நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. தொடர்ந்து அப்பா, புதிய வருஷத்துல எல்லா சூழ்நிலையிலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்குற இடத்துல என் கண்களை உயர்த்துவேன் தாவீது ராஜா சொன்னது போல நாங்களும் என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும் கர்த்தா. அப்பா, அப்படியே நாங்கள் செய்கிற எல்லா ஜெபத்திற்கும் சித்தத்தின்படி நீ செய்து முடித்தமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. Thank you.